நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை 1000 ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டும் என பிரதான வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்த இறுதி தீர்மானம் எதிர்காலத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வேட்புமனுக்கள் பெறப்பட்ட 5 நாட்களுக்குள் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் அங்கீகரிக்கப்பட்ட தொகை வர்த்தமானியில் வெளியிடல் குறித்து முடிவெடுப்பதற்கான வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் தேர்தல்கள் ஆணைக்குழு வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொழும்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் பத்தரமுல்லை அக்குரேகொட அரப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 45 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை உயிரிழந்துள்ளார் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் முச்சக்கர வண்டி பழுது பார்க்கும் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலவச நிக்காஹ் சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழில் உள்ள, நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.